ஒருத்தர் 5 மணிக்கு பிளைட் 1 hour ஆகும் அவர் வீட்டுல இருந்து போறதுக்கு. டிரைவர் கிட்ட சொன்னாரு, நீ 2 மணிக்கு வந்துருப்பா, நான் 3 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். 2 மணிக்கு வர்றேன்னு சொன்ன டிரைவர் 2:30 மணிக்கு வராரு. அரை மணி நேரம் லேட் ஆனதுனால கொதிச்சு பிபி ஏறி எல்லாம் போய் அந்த ஆளு தலைகீழ பேச ஆரம்பிச்சிட்டோம். போச்சு பயணமே போச்சு, பயணமே போச்சு, பயணம். எப்படியோ ஒண்ணு நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா போற வழியில பல்லாவரம் தாண்டறதுக்குள்ளே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு. நொந்து நூலாயிட்டான் அந்த ஆளு. இன்னைக்கு போச்சுரா, எல்லாமே குடிச்சவராகிட்டான், இப்படி பண்ணிட்டானே. அந்த நேரத்துல ஒருத்தன் பைக்ல வந்தவன், ஐயா உங்க அவசரம் புரியுது, ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, எங்க போகணும்? ஏர்போர்ட்டா? உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்டான் சார். செக்இன் எல்லாம் முடிஞ்சது, உள்ள போயிட்டாரு. பிளைட்ல போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த போது நினைச்சார், தெய்வம் முதல்ல சோதிச்சுது. அரை மணி நேரம் அந்த படுபாவை லேட்டா வந்தோம், சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டு. அந்த நேரத்துல கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்ல கூட்டின்னு வந்தான் பத்தியா, உண்மையிலேயே வந்தான்டா எனக்கு கடவுள். பிளைட் பறக்க ஆரம்பிச்சது, மேல போச்சு. கொஞ்ச நேரத்துல பைலட் சொன்னாரு, விமானத்துல எதிர்பாராத கோளாறு வந்துட்டுது, அவங்கவுங்க தயாரா பாராசூட்டை கையில எடுங்க, அவங்கவுங்க பொழைச்சுங்க. அப்ப அவர் நினைக்கிறாரு, லேட்டா வர்றது மூலமா கடவுள் எனக்கு உணர்த்தனா, நான் புரிஞ்சுக்கல. டயரை வெடிக்க வச்சு என்ன நிறுத்த பார்த்தான் கடவுள், நான் புரிஞ்சுக்கல. எங்க இருந்தோ ஒருத்தன் யமனாட்டம் வந்து என்ன பைக்கில் கூட்டம். நான் என்ன சொல்ல வரேன், அரை மணி நேரத்துக்கு முந்தைய அவன் கடவுளா தெரிஞ்சான், அரை மணி நேரத்துல அவன் யமனாயிட்டான். இதுதான் நம்ம மதிப்பீடு.